Welcome to JTC. Hi students. இன்னைக்கு நம்ம 12th standard maths application of matrices and determinantsல exercise 1.1ல first sum தான் பார்க்க போறோம். First sumல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. Find the adjoint of the following. இதுல values கொடுத்துட்டாங்க ஒரு matrix. இதுல வந்துட்டு இதோட adjoint என்ன அப்படினு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இது வந்துட்டு பாருங்க 2 cross 2 matrix. சரியா? So இந்த 2 cross 2 matrix என்னன்னு எழுதுறோம். Let A equal to -3 4 6 2 கொஷினை மேட்ரிக்ஸில் எழுதியாச்சு சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த 2 cross 2 மேட்ரிக்ஸை அட்ஜாயின் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லீடிங் டயக்னல் இருக்கு இல்லையா, இங்கே -3 இங்கே +2. ஸோ இந்த லீடிங் டயக்னல்ஸ் என்ன ஆகும், அப்படியே நம்பர் வந்துட்டு இன்டர்சேஞ்ச் ஆகும். இந்த 2 இங்கே வந்துடும், இந்த -3 இங்கே வந்துடும். அதுவே இந்த சைடு இருக்கக்கூடிய டயக்னல்ஸ்க்கு சிம்பிள் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இது எந்த கண்டிஷனுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள் பார்த்தீங்கன்னா, இதேமாரி 2 cross 2 மேட்ரிக்ஸில் வந்திருந்தால் மட்டும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும். அதாவது என்ன பண்ணணும், லீடிங் டயக்னல்ஸ்க்கு அப்படியே நம்ம நம்பர்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணணும், இந்த டயக்னலுக்கு சிம்பிள்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். சம் போட்டுடலாமா? ஸோ இந்த டயக்னலை நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்பர்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய 2 இந்த சைடு வரப்போகுது, 2 இங்கே -3. இந்த நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும், ஆனால் சிம்பிள் மட்டும் சேஞ்ச் ஆகுது. +6ங்கிறது -6 ஆகும், +4 வந்துட்டு -4 ஆகும். ஸோ அவ்வளோதான் வந்துட்டு இந்த 2 cross 2 மேட்ரிக்ஸ்க்கும் உண்டான அட்ஜாயிண்ட். ஓகேங்களா, அட்ஜாயிண்ட் A. அவ்வளோதான் இந்த சம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். செகண்ட் சப்டிவிஷனில் 3 cross 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது 3 rows and 3 columns கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும், கொஷினை எடுத்து let A equal to அப்படின்னு சொல்லிட்டு கொஷினை அப்படியே எழுதுகிறோம். 2 3 1 3 4 1 3 7 2. ஓகேங்களா, கொஷினை நம்ம எழுதியாச்சு. எழுதுனதுக்கப்புறம் இதுக்கு நம்ம அட்ஜாயின் கண்டுபிடிக்கணும். இந்த 3 cross 3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கணும், ஒவ்வொரு டேர்ம்ஸ்க்கும் கோஃபேக்டர் எடுக்கணும். அதாவது இப்போது இந்த 2ங்கிற நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த நம்பர் இருக்கக்கூடிய ரோ அண்டு காலம் ரெண்டுத்தையும் ஹைட் பண்ணிடணும். ஹைட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த டயக்னல்ஸ் இருக்கு இல்லையா, இதை மல்டிபிள் பண்ணணும். அதாவது இந்த 4 × 2வையும் இந்த 7 × 1 இதை வந்துட்டு நம்ம மல்டிபிள் பண்ணணும். எப்படி மல்டிபிள் பண்ணணும்னு பாருங்கள். இப்போது அட்ஜாயிண்ட் A கண்டுபிடிக்க போகிறோம். அட்ஜாயிண்ட் A சரியா. ஃபஸ்ட்டு நம்ம பெருசாக போட போகிறதுங்கிறதுனால நம்ம ஒரு பெரிய பாக்ஸ் போட்டுப்போம் சரியா. இப்போது இங்கே 2ங்கிற நம்பர், இந்த 2ங்கிற நம்பர் இருக்கக்கூடிய ரோ அண்ட் காலமாக ஹைட் பண்ணியாச்சு. ஹைட் பண்ணிட்டா பாக்கி என்ன இருக்கும், இந்த 4 இருக்கும், 1 இருக்கும், 7 இருக்கும், 2 இருக்கும். இப்போ பாருங்கள், 4 2s are 8 8 மைனஸ் இதை வந்துட்டு நம்ம இந்த டயக்னலை மல்டிபிள் பண்ணதுக்கப்புறம் அடுத்த டயக்னலை மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் சிம்பிள் தான் யூஸ் பண்ணணும், சப்ராக்ட் தான் பண்ணணும். இப்போ 7 × 1 என்ன 7. ஓகேவா, இது வந்துட்டு 8 - 7 எந்த நம்பருக்கு, இந்த 2ங்கிற நம்பருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கோஃபேக்டர். அதுவே 3ங்கிற நம்பர், இந்த நம்பர் இருக்கக்கூடிய ரோ அண்ட் காலமாக ஹைட் பண்ணிவிடுங்க. ஹைட் பண்ணிட்டா பாக்கி என்ன இருக்கும், இந்த 3 இருக்கும், இங்கே 1 இருக்கும், 3 இருக்கும், இந்த 2 இருக்கும். இப்போது இந்த டயக்னல்ஸை மல்டிபிள் பண்ணலாம். இங்கே 3 2s are 6 இங்கே 6, இங்கே என்ன இருக்குது, 1 3 is 3, 6 - 3. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, நமக்கு கோஃபேக்டர் எழுதும் போது அட்ஜாயிண்ட் இருக்கிறதுக்கு ஜென்ரல் மெத்தட் நமக்கு என்ன அப்படின்னா, ஒரு 3 cross 3 மேட்ரிக்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் எப்போவும் பாசிட்டிவில் இருக்கணும், அடுத்து நெகட்டிவ் பாசிட்டிவ். இங்கே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ், அடுத்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ். இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் தான் நமக்கு சம் வந்துட்டு இருக்கணும். இப்போது பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் டேர்ம் பாசிட்டிவில் இருக்கணும்னு சொன்னோமா, அதே போல் இங்கே பாசிட்டிவில் இருக்குது. இப்போது இந்த செகண்ட் டேர்ம் என்னென்னு இருக்குது, நெகட்டிவில் இருக்கணும். ஸோ அதனால் நம்ம இங்கே மைனஸ் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் டேர்ம் போட போகிறோம், இது வந்துட்டு பாசிட்டிவில் தான் இருக்கணும். தேர்ட் டேர்ம் இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ இந்த 1 இருக்கக்கூடிய நம்பரை ஹைட் பண்ணிப்போம். 1 இருக்கக்கூடிய ரோ அண்ட் காலம் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 7 3s are 21 மைனஸ் 4 3s are 12. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 3 இருக்கக்கூடிய ரோ அண்ட் காலம் அதேமாதிரி ஹைட் பண்ணிட்டா என்ன வரும், இங்கே ஃபார்முலா இங்கே வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட் படி இங்கே மைனஸ் வந்துடும், அந்த மைனஸ் போட்டாச்சு. 3 இருக்கக்கூடிய ரோ அண்ட் காலமாக ஹைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 3 2s are 6 மைனஸ் 1 7 is 7ன்னு வந்துடும். இது பாசிட்டிவ் டேர்ம் செகண்ட் டேர்ம். அடுத்து 4 இருக்கக்கூடிய ரோ அண்ட் காலமாக ஹைட் பண்ணியாச்சு. ஹைட் பண்ணிட்டோம்னா என்ன வரும், 2 2s are 4 1 3 is 3, 4 - 3ன்னு வரும். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது. இந்த 1 இருக்கக்கூடிய ரோ அண்ட் காலமாக ஹைட் பண்ணிட்டோம்னா அடுத்து என்ன வரும், 2 2s are இங்கே 1 இருக்கக்கூடிய ரோ அண்ட் காலமாக ஹைட் பண்ணிட்டோம்னா 7 2s are 14
அடுத்து என்ன இருக்குது இங்கே 3 3 சார் 9 14 மைனஸ் 9 நம்மளுடைய அரேஞ்ச்மெண்ட் படி இங்கே இந்த டேர்ம் வந்துட்டு தேர்ட் டேர்ம் வந்துட்டு மைனஸில் இருக்கணும் ஸோ அதனால் இங்கே நம்ம மைனஸ் போடுறோம் சரிங்களா நெக்ஸ்ட்டு அடுத்து இங்கே என்ன டேர்ம் இருக்குது 3ங்கிற டேர்ம் இருக்குது இந்த டேர்ம் இருக்கக்கூடிய ரோ அண்ட் காலமாக ஹைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 3 இஸ் 3 மைனஸ் 1 4 இஸ் 4 3 மைனஸ் 4னு கிடச்சிரும் அடுத்து செகண்ட் டேர்ம் இந்த தேர்ட் ரோவில் செகண்ட் டேர்மை ஹைட் பண்ணோம் அப்படின்னா 7 ஹைட் பண்ணிட்டோம் இந்த ரோ அண்ட் காலம் ஹைட் பண்ணிட்டோம் என்ன வரும் 1 2 இஸ் 2 மைனஸ் 3 ஓகேவா இங்கே நமக்கு ஆஸ் யூஷுவல் அரேஞ்ச்மெண்ட் படி இங்கே மைனஸ் வரணும் அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே பாசிட்டிவ் தான் ஸோ அதனால் நம்ம எந்த சிம்பிளும் போடல இங்கே 2 ஹைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 இருக்கக்கூடிய ரோ அண்ட் காலம் ஹைட் பண்ணிட்டோம் என்ன வரும் 4 2s are 8 மைனஸ் 3 3s are 9 8 மைனஸ் 9 வரும் ஸோ இதை நம்ம ஒவ்வொரு நம்பருக்கும் கோஃபேக்டர்ஸ் போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் அட்ஜாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே இந்த ஆன்சர் எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதை அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்ணிடணும் ஓகேங்களா அதுதான் நமக்கு ரூல் ஓகே இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு என்ன வரும்னு பாருங்கள் ஈக்குவல் டு 8 மைனஸ் 7 1 இங்கே 6 மைனஸ் 3 3 இங்கே ஃபார்முலா படி அரேஞ்ச்மெண்ட் படி நமக்கு இங்கே மைனஸ் இருக்குது அதனால் இங்கே மைனஸ் 3 21 மைனஸ் 12 9 அடுத்து 6 மைனஸ் 7 மைனஸ் 1 வரும் இங்கே வந்துட்டு ஆல்ரெடி மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 வரும் 4 மைனஸ் 3 1 14 மைனஸ் 9 நமக்கு 5 வரும் இங்கே ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது அதனால் இங்கே மைனஸ் 5 நெக்ஸ்ட் 3 மைனஸ் 4 மைனஸ் 1 2 மைனஸ் 3 மைனஸ் 1 வரும் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 ஓகேவா அடுத்ததாக இங்கே என்ன இருக்குது 8 மைனஸ் 9 8 மைனஸ் 9 நமக்கு என்ன மைனஸ் 1 ஸோ இதுதான் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சர் இந்த ஆன்சரை அப்படியே நம்ம என்ன பண்ணணும் டிரான்ஸ்போஸ் பண்ணணும் டிரான்ஸ்போஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும் பாருங்கள் இங்கே ரோவில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்போஸோட கண்டிஷன் என்ன ரோஸ் வந்துட்டு அப்படியே காலமாக மாறணும் காலம் வந்துட்டு ரோஸாக மாறணும் அப்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும் 1 1 மைனஸ் 1 மைனஸ் 3 1 1 9 மைனஸ் 5 1 மைனஸ் 1 ஓகேவா ஸோ இதுதான் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அவ்வளோதான் இந்த செகண்ட் சப்டிவிஷன் சம் நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம் தேர்ட் சப்டிவிஷன் கொஷின் பாருங்கள் 1/3 ஆஃப் அப்படின்னு கொடுத்து நமக்கு ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி மேட்ரிக்ஸ்க்கு வெளியே இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு பாருங்கள் அட்ஜாயிண்ட் ஆஃப் KA ஈக்குவல் டு K to the power n minus 1 into adjoint of A. இப்போ என்னங்கிறது என்னது நமக்கு இங்கே என்ன எத்தனை ஆர்டரில் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னவோ அதுதான் நம்ம என்னன்னு எடுத்துக்கணும் இங்கே 3x3 மேட்ரிக்ஸ் தானே இங்கே இருக்குது ஸோ நமக்கு என்னோட வேல்யூ என்ன 3 அப்போது 1/3 ஆஃப் கேங்கிறது தான் அந்த 1/3ங்கிறது தான் கேவோட வேல்யூ ஸோ 3 minus 1 into adjoint of A. அப்போ நமக்கு இது என்ன வரும் 1/3 3 minus 1 என்ன ஸ்கொயரா ஸ்கொயர் adjoint of A. இப்போ 1/3 ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 3 ஸ்கொயர் பண்ணால் 9 1/9 இப்போ adjoint of A கண்டுபிடிக்கிறதுக்கு லாஸ்ட் சம் போட்டோம் இல்லையா ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பருக்கும் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் இப்போ 2 இருக்குது அப்படின்னா அந்த 2க்கு கோஃபேக்டர் எடுத்தோம்னா என்ன வரும் 1 2 is 2 2 2s are 4 minus 4 வரும் இங்கே ஃபார்முலாவில் நமக்கு ஒரு மைனஸ் இருக்குது ஸோ 2 plus 4 அடுத்து நம்மளுடைய அரேஞ்ச்மெண்ட் படி இங்கே செகண்ட் நம்பர் வந்துட்டு செகண்ட் டேர்ம் மைனஸில் இருக்கணும் ஸோ மைனஸ் போட்டுக்கிட்டாச்சு ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த 2 ஹைட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன வரும் 2 into minus 2 minus 4 1 into 2 2 அப்போது minus 4 minus 2 ஓகேவா நெக்ஸ்ட்டு தேர்ட் டேர்ம் என்ன இது இருக்கக்கூடிய ரோ அண்ட் காலமாக ஹைட் பண்ணிட்டோம் minus 2 into minus 2 plus 4 plus 4 1 into 1 1 ஸோ 4 minus 1 ஓகேவா அடுத்த டேர்ம் minus 2 ஹைட் பண்ணிக்கிறோம் minus 2 ஹைட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன வரும் 2 2s are 4 அரேஞ்ச்மெண்ட் படி நமக்கு இங்கே ஒரு minus 2 minus 2 இருக்கக்கூடிய ரோ அண்ட் காலமை ஹைட் பண்ணியாச்சு அப்போ என்ன வரும் 2 2s are 4 மைனஸ் ஆல்ரெடி நமக்கு இங்கே மைனஸ் வரணும் ஆனால் நமக்கு இங்கே என்ன இருக்குது இங்கே -2 இருக்குது இங்கே 1 இருக்குது -2 into 1 -2 இங்கே வேறு மைனஸ் இருக்கா அப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2 ஓகேவா அடுத்து இங்கே செகண்ட் டேர்ம் பாசிட்டிவ் டேர்ம் நம்ம ஆல்ரெடி நம்ம அரேஞ்ச்மெண்ட் நமக்கு தெரியும் இப்போது 1 ஹைட் பண்ணிட்டோம் செகண்ட் டேர்முக்கு என்னது 1 ஹைட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன வரும் 2 2s are 4 இங்கே என்ன இருக்குது 1 இருக்குது இங்கே 1 இருக்குது 1 into 1 1 4 minus 1 ரைட்டா அடுத்து நம்மளுடைய அரேஞ்ச்மெண்ட் படி இங்கே மைனஸ் வரணும் அப்படின்னா
இங்கே என்ன பண்ணுறோம், இந்த 2வை ஹைட் பண்ணியிருக்கிறோம். இந்த 2 இருக்கக்கூடிய ரோ காலம் இது ரெண்டுத்தையும் ஹைட் பண்ணிட்டோம். ஹைட் பண்ணிட்டா என்ன வருது பாருங்கள், 2 2s are 4. இங்கே -2 இருக்கா, அப்போ -2 into 2 -4. அடுத்து 1 into 2. இப்போது ஃபார்முலாக்குள்ள உள்ள மைனஸ் இந்த 1 into 2 2 போட்டாச்சு. அடுத்து தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் டேர்ம் இந்த 1 ஹைட் பண்ணுறோம். ஹைட் பண்ணிட்டோம்னா என்ன வரும், 2 2s are 4 -2 into 1 -2 வரும். இங்கே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே 1 ஹைட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன வரும், இந்த 2 2s are 4 போட்டாச்சு. ஃபார்முலாவில் உள்ள மைனஸ், இப்போ 1 into 1 1 4 - 1 தான் நமக்கு வரும். அடுத்து இங்கே நமக்கு செகண்ட் டேர்ம் மைனஸில் வரணுமா, அந்த மைனஸ் போட்டுக்கிட்டோம். இங்கே -2வா தேர்ட் ரோவில் செகண்ட் டேர்ம் இதை ஹைட் பண்ணியிருக்கிறோம். இந்த ரோவையும் காலமையும் ஹைட் பண்ணிக்கிட்டோம். பண்ணிட்டா என்ன வரும், 2 2s are 4. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே -2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. -2 into 1 -2. ஃபார்முலாவில் உள்ள மைனஸோட மல்டிபிள் பண்ணோன்னா +2 ஆகிடுமா, +2. அடுத்து இங்கே தேர்ட் டேர்ம் வந்துட்டு என்ன வரும், பாசிட்டிவ் டேர்ம். அப்போது அந்த 2 இருக்கக்கூடிய ரோ அண்ட் காலமை ஹைட் பண்ணிட்டோம். பேலன்ஸ் என்ன இருக்குது, 1 2 is 2. இங்கே 2 2s are 4. இப்போ -4 வரும், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் இங்கே +4. ஓகேவா. இந்த டேர்ம்ஸை அப்படியே நம்ம என்ன பண்ணிடணும், டிரான்ஸ்போஸ் எடுத்துடணும். அப்போ நமக்கு என்ன வரும், இங்கே 1/9. இதை சால்வ் பண்ணால் என்ன வரும், 2 + 4 என்ன நமக்கு 6. -4 -2 -6 வரும். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போது இது +6. அடுத்து 4 - 1 3. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணணும், நம்ம 4 + 2 6. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் இங்கே -6. 4 - 1 3. இங்கே பாருங்கள் -4 -2 -6. இங்கே ஒரு மைனஸ் வருது, ஸோ அதனால் இங்கே +6. இங்கே 4 - 1 3. 4 + 2 6 வருது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் இங்கே என்ன வரும், -6. அடுத்து 2 + 4 +6. ஸோ எல்லாமே நமக்கு எப்படி வந்திருக்கு, 3 டேபிளில் வரக்கூடிய வேல்யூஸாக வந்திருக்கு இல்லையா. இங்கே டிரான்ஸ்போஸ் வேறு நம்ம போட்டுக்கணும். இப்போ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுலேருந்து 3யை காமனாக வெளில எடுத்துடுறோம். வெளில எடுத்துட்டா என்ன வரும், 3/9 வந்துடும். 3 டேபிளில் 6 எத்தனை டைமு, 2 டைம். 2 times 1 time. 3 டேபிளில் 6 -2. 3 டேபிளில் 3 1 டைம். 3 டேபிளில் 6 2 டைம். அப்போது இங்கே 1 -2 2. ஸோ இந்த மாதிரி வந்துருச்சா. ஸோ இது அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், டிரான்ஸ்போஸ் பண்ணணும். இது அப்படியே நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணி வரது தான் நமக்கு ஆன்சர். இதை வந்துட்டு 3 டேபிளில் அடித்தோம்னா இங்கே 1, இது வந்துட்டு 3யா. ஸோ 1/3 ஆஃப் இந்த வேல்யூஸ் அப்படியே ரோவை காலமாக மாற்றுங்க, காலமை ரோவாக மாற்றுங்க. அப்போ என்ன வரும் பாருங்கள், 2 -2 1 2 1 -2 1 2 2. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.